இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்கூலில் ஜூலை 15 கல்விக்கண் திறந்த காமராஜரோட பிறந்தநாள் கொண்டாடினாங்க. அந்த ஸ்கூலில் பலவிதமான பிள்ளைங்களுக்கான போட்டிகள், கவிதை போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டின்னு இப்படி நிறைய போட்டி வச்சுருந்தாங்க. அப்போது அந்த ஸ்கூலுக்கு புதுசாக வந்த புது டீச்சர் இந்த போட்டிலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்கக்கிட்ட நான் ஒரு சில வார்த்தை பேச ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஸ்டேஜ் ஏறி பேச வந்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கல்விக்கண் திறந்த காமராஜரோட பிறந்தநாள் ஜூலை 15. இதை நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். ஏன் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோன்னா, எல்லா பிள்ளைங்களுக்கும் கல்வி கிடைக்கணுங்கிறது அவரோட பெரிய ஆசை. அதனால தான் இதை நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். நம்ம காமராஜர் அவர்களை படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க. அவர் படிக்கலைனாலும் பகுத்தறிவுள்ள ஒருத்தராக இருந்தார். ஆனால் இங்கே சில பேர் படித்தும் சில பேர் முட்டாள்களாக இருக்காங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எதுவுமே தெரியாது. அந்த காலத்து பாட்டிகிட்ட போய் பேசி பாருங்கள், நமக்கு தெரியாத கணக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நம்ம திடீர்னு 8 3 எத்தனை அப்படின்னா யோசிப்போம். ஆனால் அவங்க அதுக்கான ஆன்சரை கரெக்டாக டக்குன்னு அடிப்பாங்க. என்ன பொருள் வாங்கினாலும் சரி, அதுக்கான விலையை கரெக்டாக கொடுத்து மீதி பணத்தை வாங்கிட்டு வருவாங்க. நம்ம ஃபோனை எடுத்து கால்குலேஷன் போட்டுட்ருப்போம். இப்போ நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து பெரிய ஆள் ஆகணும்? நம்ம கர்ம வீரர் காமராஜர் மாதிரி படிக்காத மேதையாகவும் நம்ம பாட்டிமார்க மாதிரியுமே நம்ம இருந்துக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு. ஒரு பில்டிங்க்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை அப்படின்னா அது சரிஞ்சு கீழே விழுந்துடும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான அடிப்படையே கல்வி தான். நம்ம கல்வி மூலிமா தான் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம். நம்ம 6 to 12 வரைக்கும் உள்ள புக்லேயே என்னென்ன சாப்பிட்டா எப்படி ஆரோக்கியமாக இருக்கலாம், என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன முதல் உதவி பண்ணலாம், என்னென்ன எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் அதுக்கான தீர்வை எப்படி யோசிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக்க முடியும். மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க காலகட்டத்தில் எனக்கு நல்லா டைப்பிங் பண்ண தெரியும், நான் நல்லா ட்ராயிங் பண்ணுவேன், நான் நல்லா துணி தைப்பேன் அப்படின்னு நம்ம வாயால் சொன்னால் மட்டும் பத்தாது. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வேணும், அதாவது சர்டிஃபிகேட் வேணும். நம்ம எந்த ஒரு ஒர்க்குக்கு போனாலும் நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு தான் இப்போ கேட்குறாங்க. படிப்புக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே வேலை. சர்டிஃபிகேட்ஸும் நமக்கு முக்கியம். அதனால் நமக்கு இந்த காலகட்டத்தில் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாருமே கல்வி கற்றுக்கணும், நல்ல அறிவை வளர்த்துக்கணும். சும்மா நம்ம டீச்சர்ஸ் கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காகவும், கிளாஸில் டாப்பர்ஸ் ஆகி ப்ரைஸ் வாங்கணுங்கிறதுக்காகவும், நம்ம பேரண்ட்ஸ்க்காகவும் மட்டும் படிக்கக்கூடாது. டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறத புக்கை பார்த்து மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணுறது இல்லை கல்வி. கல்விங்கிறது வாழ்க்கையோட அடிப்படை. சும்மா படித்து மனப்பாடம் பண்ணி கிடைக்கிற பட்டம் பெரிய பட்டம் இல்லை. நம்ம அது மூலியமாக நம்ம படித்ததை வாழ்க்கையில் பயன்படுத்தணும், பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கணும். கல்வியில் டாப்பாக மட்டும் ஆகாமல் வாழ்க்கையிலையும் டாப்பர்ஸாக இருக்கணும். எல்லாரையும் வாழ்த்தி விடைபெறி நமக்கெல்லாம் கல்வி கிடைக்கணும்னு நினச்ச நம்ம காமராஜர் ஐயாவுக்கு ஒரு நன்றி கூறி, இந்த வாய்ப்பை தந்த உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் என கூறி அந்த டீச்சர் தன்னுடைய உரையை முடித்தாங்க. ஆமாம், நம்மளும் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ, நல்லா யோசித்து நல்ல சிறந்து வழங்க கல்வி ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.